கண்ணதாசன் ஒரு முறை வருத்தத்தோடு உட்கார்ந்துருந்தாராம். சாண்டோ சின்னப்பாத்தேவர் வந்து என்ன வருத்தமாக இருக்குங்க கவிஞர், ஏன்னா அவர் படத்துக்கு பூரா பாட்டு எழுதுகிறவர் அவர் தான். ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், பணமும் கிடைக்கல மண்டபமும் கிடைக்கல, ரெண்டும் தர்றேன்னு இருக்கார் சாண்டோ சின்னப்பாத்தேவர். ரெண்டும் தர்றேன் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் செட்டு போட்டு, எது கல்யாணம் செட்டு போட்டு, அதில் இந்த இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு பொட்டு தண்ணி மேலே விழுகாமல் அருமையாக இதை இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இந்த மழையை சாக்கு வச்சு பல பேர் ஊரை விட்டே போயிடுவாங்க. பார்த்துருக்கோம்ல, இருந்து கேட்கணுங்கிறதுக்காக மண்டபம் போட்டு மடி நிறைய படம் கொடுத்தா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாருங்க. கண்ணதாசன் சொன்னார், கம்பனுக்கு ஒரு சடையப்பா, கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்பா, அவ்வளோதான். ஒரே வார்த்தை, சின்னப்பா தேவருங்கிறத கம்பனுக்கு ஒரு சடையப்பா, கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்பா. நிலச்சி போதில்லைங்க, ஒரு பாட்டு பாடிட்டோம்னா நிலச்சி நிற்குது அப்படியே. சரி, இப்போ நான் இந்த தலைப்பில் கடைசி வரி தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு முழுமையும் சொல்லிட்டோம்னா பேச்சு முடிஞ்சு போகும், ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஏன்னா எப்போவுமே நான் பேச வர்றப்ப கேட்டுட்டு தான் வருவேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அது எதுக்கு தெரியுங்களா? அது எதுக்குன்னா, ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் பேச போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டார். இப்படி கேட்கப்படாதியா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. உங்கள் இதில் தலையிடலை, எங்களுக்கு வேலை இருக்குல்ல, அப்புறம் நான் என்ன வேலையை தவிர ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கே இருந்து கேட்டால் தாங்க பேச முடியும். இப்போ என்ன சங்கடம் தெரியுங்களா? பல நேரங்களில் நீங்கள் கைதட்டுறதில்ல, சிரிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? டிவியாக பார்த்து பழக்கப்பட்டீங்களா? டிவியை பார்த்து கைதட்டுறீங்களா? சிரிச்சிருக்கீங்களா? மல்லாக்கப்படுத்து பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிட்டே அப்போ பிடிச்சோம். அந்நேரம் வரைக்கும் அவன் எங்கிட்டு போயிருக்கான் அங்கிட்டு போயிருக்கான், ஒன்றும் தெரியலை. இப்போ டிவியாக பார்த்து பார்த்து என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் இப்போ நீங்கள் சிரிக்கணும் ப்ராக்கெட், இப்போ நீங்கள் கை தட்டணும் ப்ராக்கெட். இந்த இப்போ இதில் சிரிப்பு அப்படின்னு போடுவாங்கள, பத்திரிக்கையெல்லாம் பார்த்துருக்கீங்கள, இந்த நேரத்தில் கை தட்டினார்கள், இந்த நேரத்தில் சிரிப்பார்கள். இன்னொரு கொடுமை என்னன்னா, டிவியில் தேவையில்லாததுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி எடுத்து போட்டு விட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வணக்கம்ங்கிறார், எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. முட்டாளுகளா? வணக்கத்துக்கு எவனா சிரிப்பானா? இல்லை. என்னென்னா சிரிக்கிறத போட்டு விட்டுறது. அப்போ உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாமல் போயிருங்க. சரி, இப்போ நான் சொன்ன பாட்டு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வகுப்பில் பாடம் நடத்துகிறப்ப சில நேரங்களில் கேள்வி கேட்க சொல்லி நாங்கள் சொல்லுவோம், இல்லைன்னா நாங்களே கேள்வி கேட்போம். கேள்வி மாணவர்கள் கேட்டாங்கன்னா எங்களுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. அப்படி கேட்கணும். மேல்நாடுகளில் எப்போவுமே 1 மணி நேரம் வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன், 40 நிமிஷம் தான் வகுப்புங்க, 20 நிமிஷம் இன்ட்ராக்ஷன், கேள்வி பதில். இப்போ நம்ம ஊரில் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். மேல்நாடுகளில் உண்டு, பேச்சாளர் பேசி முடித்தோடனே நன்றி வணக்கம்னு போக முடியாது, 20 நிமிஷம் கேள்வி பதில் இருக்குது. அது நம்ம ஊருக்கு வந்தால் இவ்வளவு நல்லாயிருக்கும். பல பேர் வேலையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே கேள்வி கேட்பாங்க, போகாத, கேட்கணுங்க. கேட்டலும் கிளத்தலும் அப்படிங்கிறாங்க. கேட்டால் தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். கேள்வி கேட்டால் சிலருக்கு பயமாக வேறு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதனால தான் பாடம் நடத்தி முடிச்சுட்டு சில பேர் ஃபார்மாலிட்டி, எனி கொஸ்டின்ஸ் அப்படிம்பாங்க. பாடம் நடத்தி முடிச்சு எனி கொஸ்டின்ஸ், எல்லாம் புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து எனி டவுட் அப்படின்னு கேட்பார் அவர். எல்லோரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? நோ டவுட். நீங்களும் சொல்லியிருக்கீங்க. எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலைன்னாலும் நோ டவுட்டு. அதில் சில சமயம் தெரியாத கேள்வியை கேட்டால் பயங்கர கோவம் வந்துடும் வாத்தியார்களுக்கு. எந்திரி, உன் நம்பர் என்ன, உன் நம்பர் என்ன? ஒன்றே நான் கேட்கல சார், இவன் தான் கேட்க சொன்னேன். அவ்வளோ நட்போடு இருப்பாங்க.
இன்னும் சில பேர் கேள்வி கேட்டால் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுவாங்க. சில வாத்தியாருக்கு உன்னை நான் தானே சேர்த்து விட்டேன், யோசிச்சுப்பார், அந்த நன்றி கூட உனக்கு இல்லையா சார்? ஒன்றும் இல்லை சார், அவன் அழுதுருவான் சார், இந்த தாயை போய் கேள்வி கேட்டமே அப்படின்னு. இதில் இன்னும் சில பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டோம்னா தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கேள்வி கேட்டவொன்னே பாராட்டுவார். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, நீ இந்த கேள்வியை கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா, குட் கொஸ்டின், உட்காரு. பக்கத்தில் இருக்கவங்க அதனால் பதில் சொல்லாட்டி போகிறான்டா, நல்ல மனுஷன். பதில் சொல்லாமல் நல்ல பேர் வாங்க முடியுமா? ஆனால் இதை நாங்கள் தினம் செய்ய முடியாது. தினம் செஞ்சால் என்னாகும்? குட் கொஸ்டின் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பேர் இருந்தால் குட் கொஸ்டின் போது பாரு அப்படி பேர் வச்சு விட்ருவோம், பேர் வச்சு விட்ருவான். சரி, கேள்வி கேட்குற போது கூட்டத்தில் கேள்வி கேட்டால் எப்படி, அதே விஷயத்தை வகுப்பில் கேள்வி கேட்டால் எப்படி? இப்போ கூட்டத்தில் கேள்வி கேட்டபோது அதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்லுவோம், சொல்லணும், அதுதான் ஒரு முக்கியம். ஒரு செய்தியை மாத்திரம் சொல்கிறேன். அமெரிக்காவில் எடிசன் ஒரு இடம், எடிசன் பிறந்த இடம் இல்லை, அவர் பல்பு கண்டுபிடிச்ச இடம். இன்றைக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு தூண் வச்சு அதில் அந்த பல்பு வச்சுருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில், அங்கே இருக்கக்கூடிய இதில் மாலை நேரத்தில் என்னை பேசுகிறதுக்கு அழைச்சிருக்காங்க. அப்போ நான் பேச ஆரம்பித்து பேசி முடிச்சிட்டேன். இப்போ தாங்க முக்கியமான ஒரு விஷயம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், என்னுடைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, கேள்வி கேட்கலான்னு சொன்ன உடனே ஒருத்தர் எழுந்திரிச்சாருங்க. அவர் என்ன எப்படி இருந்தார்னா, அவர் சாதாரண ஒரு பனியன் போட்டிருந்தார், இது பத்திரம் போட்டிருந்தார், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தார், காலில் பாத்ரூம் செப்பல் போட்டிருந்தார், ஒரு மாதிரி தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருந்தது, ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பேசி முடிச்சிங்க, தமிழ் படிக்கணும், தமிழ் அதாக்கும் இதாக்குலாம் சொன்னீங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இலக்கியமோ தமிழோ எதுக்கு படிக்கணும்? சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நான் படித்ததில்லை. இன்றைக்கி நான் என்ன சம்பளம் வாங்குறேன் தெரியுமா? பில்கேட்ஸ் கம்பெனியில் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன். எதுக்கு இலக்கியம் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்விக்கு என்ன சொல்லுவீங்க? நன்றி வணக்கம் சொல்லிட்டு போக முடியுமா? கேள்வி பாருங்கள், 15 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நான் தமிழ் படித்ததில்லை, செத்தா போயிட்டு ஏன் படிக்கணும்? சரி, இது இப்போ சில பேர் கூட என்ன கோபமாக கேட்குறாங்க மாதிரி நினச்சாங்க. நான் சொன்னேன், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் எதுக்கு இலக்கியம் படிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஊர் சோழவந்தான், என்ன அறிமுகம் பண்ணுறப்போ சங்கர்ராம் சொன்னார், சோழவந்தான் தெங்கரை டிஆர் மகாலிங்கம் வடகரை. நாங்கள் நான் பேச ஆரம்பித்த காலம் அப்படின்னா, என்னுடைய தந்தையார் கோயிலில் போய் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாய் பேசுவார். அவருக்கு உடல் நலம் இல்லாதப்போ நான் போய் பேசுவேன். பேசிட்டு வந்த காலம், கல்லூரி பேராசிரியராக வந்த காலம். அப்போ அங்கேருந்த ஒரு குழுவினர், அவங்க மொத்தமாக கூட்டு வழிபாடு பண்ணுற குழுவினர் என்ன பண்ணாங்க, என்னை நம்ம ஒரு பக்கத்து ஊரில் போய் ஒரு வீட்டில் பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த ஊர் பண்ணையார் பெரிய கோடீஸ்வரர். நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முதல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணையார் கோடீஸ்வரர். அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அவருடைய மகள் தவறிட்டாங்க. இதனால் என்னன்னு கேட்டால், ஒரு மாதம் அவர் யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, சாப்பிட்றது கூட அதிகம் இல்லை. இதனால் என்ன நஷ்டம்னா, தர்ம காரியங்கள் நின்று போகுது, நல்ல செயல்கள் நின்று போகுது. அவரை போய் பார்க்க முடியல, பேச முடியல, மனங்கலங்கி போயிருக்கார். இப்போ நம்ம போடுவோங்க, நாங்கள் கூட்டு வழிபாடு பண்ணுவோம், நீங்கள் பேசணும். நல்லா கவனிச்சுங்க. நான் இப்போ போய் சிரிக்க சிரிக்க பேசி அவரை குழுங்க சிரிக்க அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. நான் போன உடனே பார்த்தேன், ஒரு படம் வச்சுருக்காங்க, பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார், அது மாலை போட்டிருக்கார் அந்த படத்துக்கு. நான் இப்போ பேசணும்.
என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். என்னன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷத்துக்கு முதல்லே அவருடைய பிள்ளைகள் மருத்துவம் படிச்சிருக்காங்க. மகன், மகள், மருமகன் எல்லாரும், மருமகள் எல்லாமே டாக்டர்ஸ். 4 காரு வீட்டில். இதில் அவருடைய கடைசி பொண்ணு, அந்த கடைசி பொண்ணுக்கு வயசு 18 வயசு, திருமணம் ஆகணும். ஆனால் அது உடல் நலம் இல்லாத பிள்ளை. ஒரு நாள் எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க, எல்லா காரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ இவரும் அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு திடீர்னு உடல் நலம் இல்லாமல் போய் ஃபிட்ஸ் வந்துருச்சு. இவர் கதறாரு, கத்துறாரு, வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு, டெலிஃபோன் அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், லேண்ட்லைன் இது பண்ணுறாரு, எதுவும் நடக்கலை. அப்படியே கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்போ ஃப்ரீஸ் ஆகிறார், உறைஞ்சு போகிறார். உறைஞ்சவர் யார்கிட்டையும் பேசலை. என்ன தெரியுமா அவருக்கு, என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அப்படியே கல்லாயிட்டார். இப்போ தான் நான் பேசணும் போய் நான் பேச ஆரம்பித்தேன். எங்கேருந்து எடுத்தேன்னா, எங்கள் அப்பாட்ட படித்த வில்லி பாரதத்தில் 13ஆம் நாள் போர் சருக்கத்தை எடுத்தேன். 18 நாள் யுத்தம் நடந்தது, 13 போர் சருக்கம். அபிமன்யுனுடைய அந்த பெருமையை கூறுற பகுதி அதுதான். அந்த காலத்துலலாம் இந்த 13ஆம் நாள் போர் சருக்கத்தை மட்டும் தனியாக ஒரு 2 நாள் பேசலாங்க, அப்படி இருக்கும். அர்ஜுனனுடைய மகன் அவன் தான் அவங்க அம்மா வயிற்றில் இருந்தபோது கதை கேட்டவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கதை கேட்டவன். சக்கர வீட்டுக்குள்ளே போக தெரியும், வர தெரியாது. அப்படி அவன் உள்ளே போன போது அவனை சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்க. ஏறத்தாழ எல்லாரும் அதர்ம யுத்தம் புரிஞ்சது அன்னைக்கு ஒரு நாள் தாங்க. பீஷ்மர் 10ஆம் நாளே போய் படுத்துட்டார். யார் யார் சேர்ந்து அடிக்கிறாங்க தெரியுங்களா? துரோணர், கிருபர், அதே போல் மற்றும் இருக்கக்கூடிய துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், எல்லாருமா சேர்ந்து 10ஆம் நாள் போருக்கு வந்துட்டான். கர்ணன் அடி 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 அடி. அவன் ஒரு ஆள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிற மாதிரி சண்டை போடுறான். எல்லாத்தையும் சண்டை போட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கப்ப அவனுடைய ஒவ்வொரு இதையும் அப்படியே வீழ்த்துறாங்க. தேர் போனது, பறி போனது, சிலை போனது சிறுவன். தேர் போனது, பரின குதிரை, தேர் போனது, பறி போனது, சிலைன்னா வில்லு, சிலை போனது சிறுவன், எல்லாம் போச்சு. அப்படியே என்ன பண்ணுறான், தேர் சக்கரத்தை தூக்கி அடிக்கிறான். அந்த நேரத்தில் அவருடைய கைகளை வெட்டி வீழ்த்துறாங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணா, சயத்ரதன்கிறவன் வேகமாக இதை வச்ச அடி, ஒரே அடியில் அந்த சின்ன பிள்ளைய அவனை ஒரே அடியில் வீழ்த்திட்டாங்க. வீழ்த்தினா விழுந்து கிடக்கிறான் அபிமன்யு. ஏன் அர்ஜுனன் வரல அப்படின்னா, அன்னைக்கு இது நடக்கும்னு தெரிஞ்சு அர்ஜுனனை கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ணன். பாரத கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ விழுந்து கிடக்கக்கூடிய அவனுடைய உடலை பார்த்து கவிக்கூற்றாக வில்லிபுத்தூரார் ஒன்று சொல்கிறார். கவிக்கூற்றுன்னு தெரியுங்களா? பாடம் முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார், பார்த்துருக்கீங்களா? பாத்திரங்கள் பேசாத போது கவிஞன் பேசுவான். பாஞ்சாலி சபதத்தில் எந்த இடத்துல பாரதி பேசுவார் தெரியுமா? அவன் நாட்டை வச்சு ஆடுறப்ப கோவம் பேசுவாருங்க. கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திலத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திருந்தான், சீச்சி சிறிய செய்கை செய்தான், நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார், காட்டும் உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும் நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை, ஓரம் செய்திடாமே உலகத் துயிர்கள் கொண்டிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் ஆழ்த்திடாமே, ஊரையாளும் முறைமை உலகில் ஒரு புறத்தும் இல்லை, சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம்னு கோபத்தில் கொந்தளிச்ச பாரதி திருப்பி கதைக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துல பாரதி பேசுவான். இங்கே வில்லிபுத்தூரார் பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறா தெரியுமா? இந்த விழுந்து கிடக்கிறானே அபிமன்யு, இவங்க மாமா யார் தெரியுமா? உலகத்தையே காப்பாற்ற போகிறேன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இவங்க மாமா. இவங்க அப்பா யார் தெரியுமா? வில்லுக்கு விஷயன் என்று பெயர் பெற்ற அர்ஜுனன். இவங்க பெரியப்பா யார் தெரியுமா?
1000 யானை பலங்கொண்ட பீமன். இவங்க தாத்தா யார் தெரியுமா? இந்திரலோகத்துக்கு அதிபதி. அப்போ கடவுளே மாமாவாக இருந்தும், பீமன் பெரியப்பனாக இருந்தும், இந்திரன் தாத்தாவாக இருந்தும், அர்ஜுனனே தந்தையாக இருந்தும் கூட இங்கே ஒருவன் மரணமடைந்து கீழே கிடக்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது என்று அந்த பாடு தொடங்குங்க. மாயனாம் திருமாமன், தனஞ்சயனாம் திருத்தாதை, வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன், மற்ற 1 கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும், சேயனாம் அபிமன்யு சேயத்திரதன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு, ஆயனால் அவ்வினையை வெல்லும் வகை யார் வல்லாரோ. இதாங்க பாட்டு. முதல்ல நான் பொருள் சொல்லிட்டேன். இதை அங்கே அமெரிக்காவில் பேசினேன். இதை ஏன் பேசுனேன் தெரியுமா? இந்த பாட்டை நான் சொல்லி முடித்தோடனே அந்த 1 மாதம் பேசாத அந்த பணக்காரர் என்ன பண்ணாருனாங்க, எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க. கையை பிடிச்சிட்டு கண்ணீர் அப்படி வருது. தேம்பிக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன பாட்டை கேட்டேன், அன்றைக்கி நான் என்ன நினச்சேன் தெரியுமா? என் மகன் இருந்திருக்கலாமோ, என் மகன் இருந்திருக்கலாமோ, ஒரு கார் இருந்திருக்கலாமோ, ஒரு டாக்டர் இருந்திருக்கலாமோ, ஒரு மருந்து வாங்கி வச்சுருக்கலாமோ, இதெல்லாம் இல்லாததுனால தானே என் பிள்ளை போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் இத்தனை நாளாக யார்த்தையும் பேசாமல் இருந்தேன். ஆனால் அபிமன்யுக்கே அந்த கதிங்கிற போது என் பிள்ளை என்னங்க பெரிய ஆளாக போகுது என்று அந்த பேச முடியாத மனிதரை பேச வைத்த பாட்டு இலக்கியத்திலிருந்து வருகிறதுன்னு நான் சொல்லிவிட்டு அந்த என்கிட்ட கேள்வி கேட்டார்ல 15 லட்சம், அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இலக்கியத்தை படிப்பது சம்பாதிப்பதற்காக இல்லை, உயிருக்காக நீங்கள் படிக்கிறீர்கள், வாழ்க்கைக்காக. நீங்கள் படிக்கிறது எதுக்காக? ப்ரமோஷனுக்காகவா? இல்லை, உங்களுடைய உயிருக்காக. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொன்னால் உயிர்க்காக படிக்கணும். இந்த உடம்புக்குள்ளே வந்துருக்கக்கூடிய உயிருக்காக படிக்கணும். சரி, இந்த கேள்வி இலக்கியத்துக்காக. இதே மாதிரி கேள்வியை ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்குது. என்ன நடத்துகிறேன்? நாளடியார் நடத்துகிறேன். கல்வி எப்படிப்பட்டது? உலகத்தில் எது அழகு, எது அழகு? பியூட்டி பார்லர் போயிட்டு வரதா அழகு? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பியூட்டி பார்லர் வாசலில் போட்டுத்தானா, இங்கிருந்து வெளிவரும் பெண்கள் கையை ஆட்டாதீர்கள், இங்கிருந்து வெளியே வருகிற பெண்களை பறித்து கையை ஆட்டாதீர்கள், ஒருவேளை அது உங்கள் பாட்டியாக கூட இருக்கலாம். அப்படி மேக்கப் போட்டு விடுவாங்களாம். ஏன்னா நம்ம வாட்டுக்கு அது பின்னாடியே போய் என்ன அழகு அப்படின்னு பார்த்தா பாட்டி. பாட்டி இல்லை, பாட்டி. இப்போ அழகு எதுன்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? இன்றைக்கி கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு அழகி போட்டியில் பிரபஞ்ச அழகியை தேர்ந்தெடுத்தாங்கன்னு போட்டிருக்காங்க. பிரபஞ்ச அழகி சரி இருக்கட்டும். நாலடியார் எழுதின சமண முனிவர்கள் எப்படி சொல்கிறாங்க? எது அழகு என்றால் முடியே அழகாக வச்சுக்கிறது அழகா? ஒரு கேள்வி. சுருட்ட முடியா, ஹர்லிங் ஹேரா அப்படி வச்சுக்கிறது அழகா? ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைங்க. இப்போ இளைஞர்கள் முடிவெட்டுறதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. பல பேர் கீரிப்பிள்ளை மண்டையோடையே அலையிறாங்க அப்படியே. அதுவும் அவங்க அந்த பியூட்டி பார்லருக்குள்ளே போகிறப்பயே முடியை தொற்றாத வெட்டிடாத. அப்புறம் எதுக்கு வந்தாங்க? மத்தியான சாப்பாடை போடுவார் அவர். தொடக்கூடாதான், வெட்டக்கூடாதான், ஏதோ நடக்குது, இருக்கட்டும். அது இல்லை அழகு. உன்னுடைய தலைமுடி இல்லை அழகு. அப்புறம் என்ன? நீ போடுற ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த லேசாக கரை வச்சு அப்படி சைடில் இது போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அது இல்லை அழகு. அப்புறம் மஞ்சள் பூசி அப்புறம் அந்த பவுடர் போட்டு அது இல்லை அழகு. அப்புறம் எதாண்டா அழகு? நமக்கு இப்படி கேட்க அழுகையாக வருது. போட்ட மேக்கப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கக்கூடாது. எது அழகுன்னா, நல்ல நூல்களை கற்று நடுநிலைமை தவறாமல் வாழ வேண்டும் என்று எது கற்றுக் கொடுக்கிறதோ அந்த கல்வி அழகுதான் உலகத்தில் அழகு. குஞ்சி அழகும், குஞ்சினா முடி, குஞ்சி அழகும், கொடுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்ல யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. இந்த பாட்டை நடத்தி முடித்தேங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எம்ஏ செகண்ட் இயர் எந்திரிச்சு கேட்குது,
இந்த குஞ்சி அழகு சொன்னீங்க, சரி. இந்த கரை வச்ச பார்டர் போட்ட வேட்டி சட்டை சொன்னீங்க, சரி. மஞ்சள் அழகுன்னு சொன்னீங்களே, ஆம்பளையே மஞ்சள் பூசுவாங்களா? உயிரே போயிடுச்சுங்க. ஏன்னா சிலபஸில் இல்லை இதெல்லாம். நம்ம சொல்லுவோம்ல, ஒன்று யார் அப்படிலாம் கேள்வி கேட்க சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன பண்ணுறது? மஞ்சள் அழகும் அழகல்லைன்னா ஆம்பளை மஞ்சள் பூச மாட்டானே. பெண்கள் இருந்தாங்களா? கேள்வி. பெண்கள், கல்வி கற்ற பெண்கள் இருந்தார்களா? என்ன செய்கிறது? சமணர்கள் வேறு சொல்லி, சமணர்களுக்கு பெண்கள் ஆகாது தெரியுமா உங்களுக்கு? சமணர்களை பொறுத்த மட்டில் ஒரு பெண் சொர்க்கலோகத்தை அடைய வேண்டுமென்றால் அவள் மறுபிறப்பில் ஆணாக பிறந்தான் அடைய முடியுங்கிறான். அது அவன் மேலே விடுங்க, அதை பற்றி விட்டுருங்க. இங்கே வாங்க. இந்த பொண்ணு இப்படி கேட்டவுடனே மஞ்சள் அழகும்னு அழகல்லன்னு சொல்கிறாங்களே ஐயா, ஆண்கள் மஞ்சள் பூசுவாங்களா? உடனே நான் என்ன பண்ணேன், சரி பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேராசிரியர் தோப்பா அவர்கள், தெரியும், பரமசிவம் அவர்கள், அறியப்படாத தமிழகம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, எத்தனையோ தெய்வங்களும் சமூக மரபுகளும் எழுதுறல. 12 ஆண்டு காலம் அவரோட நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். 1986லேருந்து 98 வரைக்கும். அவருக்கு கடவுள் நம்பிக்கை அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கோயிலை விட மாட்டேன். நாங்கள் 2 பேரும் 12 ஆண்டு காலம் பயணப்பட்டிருக்கோம். என்ன, அவரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என்னை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஒரு தடவை மதுரையில் திண்டுக்கல் ரோட்டில் ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு. வழக்கப்படி நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். அவர் வெளியே ஒரு சிகரெட் குடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். சாமி கும்பிட்டிங்களான்னு கேட்டார். அந்த முருகனுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லையே, பார்க்கலையே. அந்த முருகன் இடுப்பில் ஒரு கத்தி வச்சுருக்கார்ல, அது கட்டாயமாக நாயக்கர் காலமாக தான் இருக்கணும். பாண்டியர் காலத்தில் இந்த குருவாள் கிடையாது. அப்புறம் அந்த முருகனுடைய தலைக்கு மேலே கொஞ்சம் இருங்க, நான் ஜாமி முடுவினா கல்வெட்டு படிப்பேனா? போனால் முருகா எல்லாத்தையும் காப்பாற்றேன்னு இப்படி தானே பேசுவோம். கல்வெட்டு இதெல்லாம் பார்க்க தெரியுமா எனக்கு? அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லைங்க. அவர் சொன்னார், இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லது தானே அப்படின்னார். இவ்வளோ தாங்க அவர் எனக்கு சொன்னது. இல்லைன்னு சொல்லலை. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? தசாவதாரத்தில் அசின்கிட்ட கமல் சொல்வார், தெரியுதா? இப்போ ஞாபகம் வந்திருக்குமே லேசா. அசின் ஒன்றே டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாங்க. அது அந்த அந்த அவர் அவங்க கேட்பாங்க, அப்படி நீங்கள் என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், இல்லைன்னு யார் சொன்னால் இருந்தால் நல்லது தானே சொல்லிவிட்டு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களுக்கு தோப்பா அவர்கள் சொன்ன இந்த செய்தியை தான் நான் இந்த படத்தில் வச்சேன். என்ன ஒரு நேர்மை பாருங்கள். கமலஹாசன் எனக்கு நண்பர், சொன்னால் நம்புறீங்களோ இல்லையோ, நம்பித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ கூட நான் ஃபோனில் போட்டு அவரை கூப்பிடுவேன். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு போகணும். நான் மதுரையில் ஒரு தடவை என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டாரு. நான் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன், ஓரமாட்டு பாட்டிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சிரிச்சு பேசினேன். அதை ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு வந்து என்கிட்ட யார்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டார். நான் அந்த இதை ஆஃப் பண்ணி இது பண்ணிக்கிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். கமலஹாசன்ட்ட ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே? நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே வருங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, விடுங்க, உண்மையை சொன்னால் அப்படித்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், என்ன கேட்குறேன், இந்த பொண்ணு மஞ்சள் அழகும் அழகில்லன்னு கேட்டுப்பிடிச்சி சமணர்களில் கல்வி கற்ற பெண்கள் இருந்தாங்களான்னு. ஆமாம், சமணர்கள் துறவத்தான் வலியுறுத்துவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பௌத்தமும் சமணமும் துறவு வாழ்க்கையைத்தான் உயர்வாக சொல்லுச்சு. அதனால தான் பக்தி இயக்கத்தில் திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? ஏய், பூரா பேரும் சாமியாரை போயிட்டா எப்படிற பிள்ளை பிறக்கும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணினல் அகுதுரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்ததே. சிவபெருமான் அந்த உமையம்மையோடு இருப்பதைப் போல நீ உன் வாழ்க்கையில் துணையை தேடிக்கொள், அப்போதுதான் வாரிசுகள் தோன்றும், இந்த உலகம் இயங்கும்னு அவன் எங்கே விட்டானோ அங்கே எடுத்தாருங்க திருஞான சம்பந்தர். அதுதான் முக்கியமானது சொன்னார். சமண துறவிகள் இருந்தாங்க. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. எதில்? சிலப்பதிகாரத்தில் கவுந்தேடிகளை போல. சரியா அப்படின்னு கேட்டேன். கரெக்டாக சொல்கிறீங்க. கவுந்தேடிகள் வர்றாங்கல்ல, யார்? கோவலனும் கண்ணகியும்
மதுரையை நோக்கி போகிற போது கூட வரக்கூடிய அந்த துறவி, பெண் துறவி யாருன்னு கேட்டால் அந்த சமணத்துறவி தான். சிலப்பதிகாரம்னா நேரம் இருந்தால் தயவு செஞ்சு படிங்க, இல்லைன்னா யூடியூப்பில் நான் சித்திரை கிழமைன்னு பேசியிருக்கேன், அதையாவது கேளுங்க. ஏன் படிக்க சொல்கிறேன் தெரியுமா? இந்த 3 பேர் மதுரைக்கு வந்தாங்கல்ல, வர்ற வழியில் ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே அவங்க 2 பேர்த்து இருக்க சொல்லிட்டு இவன் காலை கடன் கழிக்க போகிறாங்க. அந்த காட்டில் ஒரு அணங்கு உண்டா. அணங்குன்னா என்னென்னா பேய், ஏன் வச்சுக்கோங்க. அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளோ கணங்குளை மாதர்கள் மாளும் என் நெஞ்சே, காமத்து பாலில் முதல் திருக்குறள். தேவதைன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த வன தேவதை அது பேய் ரூபத்தில் வரும். அந்த பேய் என்ன செய்யுமா, ஆளுகளை அடித்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு பிடிச்ச அந்த உருவத்தில் வருமா. உடனே உட்காருங்க சார். வராங்களா? சார் வாங்க வாங்க வாங்க, மேலே கூட வாங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நல்லா உட்கார வச்சுருக்கோம். ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடத்துகிற இந்த இதுக்கு கூட்டம் வருதா, உட்காந்துருக்காங்களா அப்படின்னு அவர் யோசிக்கிறாருன்னா, நிச்சயமாக குற்ற மழையில் அடாது மழை பெய்தாலும் ஐயா விடாமல் பேசி, நானும் விடாமல் பேசி உட்கார வச்சுருக்கிறோம். சிலப்பதிகாரத்தை ஏன் படிக்க சொல்கிறேங்கிறதுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அந்த கோவலன் போனான் பார்த்தீங்களா, அப்போ அந்த பேய் வந்ததுங்க. அந்த பேய் எப்படி வந்ததுன்னு சிலப்பதிகார ஆசிரியர் சொல்கிறா தெரியுங்களா? பேய் மாதிரி வரல. எப்படி சூர்படகை அழகான பெண்ணு மாதிரி பஞ்சி ஒளிர் விஞ்சி கொளிர் பல்லவ மணங்க செஞ்சவிய கஞ்சனிகள் சீரடியில் ஆகின்னு வரல, அது மாதிரி இந்த பேய் நம்ம யாரை விரும்புகிறோமோ அந்த ரூபத்தில் வருமா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, அந்த பேய் அவங்க அப்பா மாதிரி கூட்டு போயிடுச்சு, அவங்க மாமா சாக்லேட் வாங்கி கொடுப்பார்ல அவர் மாதிரி கூட்டு போயிடுச்சு சொல்கிறோம்ல. நம்ம யாரை மனசுக்குள்ளே விரும்புகிறோமோ அந்த ரூபத்தில் வருமா. இப்போ கோவலம் போடானா இப்போ அந்த பேய் வருது. எங்கே நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பேய் அவனுக்கு பிடிச்ச ஆள் மாதிரி வந்திருக்கு. அவனுக்கு பிடிச்ச ஆள் யார்? மாதவி. கண்ணகி ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணகியும் இல்லை மாதவியும் இல்லை. மாதவியினுடைய தோழி வடிவத்தில் வந்ததா. புரியுதா? இந்த பையன் அந்த பிள்ளையும் பார்த்து வச்சுருந்துருக்கான். பேய்க்கு தெரிஞ்சிருக்கு. இது எதுக்கு தெரியுங்களா சொல்ல வர்றது? அது வந்த உடனே இவன் ஒரு மந்திரம் சபிக்கிறான். அந்த பேய் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு அவன் காலில் விட்டு விழுந்து வணங்கி இந்த செய்தியை கவுந்தலிகளிடம் தெரிவிக்காதேங்கிறான். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான செயலை செய்த 2 பேரை, அந்த களி மக்கள்னு சொல்லக்கூடிய குடிச்சிட்டு வந்து ஆடின 2 பேரை நரிகளாக நாய்களாக போன்னு சாபம் கொடுத்தவ, எனக்கு அவள் சாபம் கொடுத்துடக்கூடாது என்று சொல்லிட்டு அந்த பேய் மறைந்தது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? மனிதர்களுடைய மனத்தை பிடிச்சி காட்டுறது எதுன்னு கேட்டால் எக்ஸ்ரே கருவி அதெல்லாம் இல்லைங்க. இலக்கியவாதி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க யாருக்கு என்ன புரியும். அதனால பாரதி மற்றவங்க எல்லாத்துக்காட்டிலையும் இளங்கோவடிகளை தாங்க விடாமல் பாராட்டிக்கிட்டே இருப்பார். கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஒரு இடமா. 2வது இடம் சேரன் தம்பி சிலம்பு இசைத்ததும் 2வது இடம். 3வது இடம் எந்த இடத்துல என்றால் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாருங்க, இப்போ கவுந்தியடிகள் சமணத்தில் இருக்காங்க, சரியா? பௌத்தத்தில் யார் இருக்கா? பௌத்தத்தில் யார் தெரியுமா? மணிமேகலை. யார் மக? மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலை. அவள் பௌத்த துறவி ஆயிட்டாள். அவள் ஆகலைங்க. கோவலன் வெட்டுண்டு செத்தான்னு தெரிஞ்ச உடனே பாகுபலி 2ஆம் பாகம் மாதிரி மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்களில் 2வது பகுதி, சிலப்பதிகாரத்திலும் 2வது பகுதி. அவள் என்ன பண்ணுறா, பிள்ளையை கொண்டு போய் பௌத்த மடத்தில் சேர்த்துடுறாங்க. அரவணடிகள் அங்கே ஒருத்தர் வருவார். எப்படி இதில் கவுந்தியடிகள் சமணத்துக்கு வர்றாங்களோ அதில் அவர் பௌத்தத்துக்கு வருவார். அவர் நிலையாமை பற்றிலாம் சொல்வார்.
பற்றின் பற்றிடம் குற்றக்கொள்களும் அவளக்கவளை கையார் அழுங்கள்னு சொல்லி உடம்பை பற்றியெல்லாம் பேசக்கூடிய அந்த செய்தியெல்லாம் அதில் வரும். இப்போ இந்த பெண்ணு மணிமேகலை பௌத்த துறவி ஆயிட்டா. அப்போ பௌத்தத்திலே பெண் துறவி இருக்காங்க, சமணத்தில் பெண் துறவி இருக்காங்க, சைவத்தில் இருக்காங்களா? இருக்காங்க. யார் என்றால் திருநாவுக்கரசருடைய சகோதரியாகிய திலகவதியார் தாய் தந்தையர் இறந்த பிறகு எப்போ இறக்குறாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு இது நிச்சயம் பண்ணுறாங்க. கலிப்பகையார் என்கின்ற ஒரு தளபதி, பல்லவ மன்னனுடைய தளபதி, யுத்தத்துக்கு போன இடத்துல அவர் இறந்து போயிட்டார். நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருன்னே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. தம்பி வெறுத்து போய் சமணத்தில் போய் சேர்ந்துடுறாரு. இப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருவதிகை என்கின்ற திருவீரட்டான தளத்திலே உள்ள தளத்தில் சென்று தன்னை அங்கே இருக்கக்கூடிய சைவ அடியாராக மாற்றிக்கொள்ளுகிறார். செய்தியை பார்த்தீங்களா? அப்போ அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுவது என்ன என்றால், மஞ்சள் அழகு என்றால் அந்த பெண்கள் அந்த துறவிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால், இவையெல்லாம் அழகில்லை, குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு. படித்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் பெருமையும் வேறு யாருக்குங்க இருக்குது? நினச்சி பாருங்கள். அதுக்காகத்தானே படிக்க சொல்கிறோம். அப்பாவுக்கான கடமையை சொல்கிறப்ப அவையத்து முந்தி இருப்ப செயல் தான் அப்பாவுடைய கடமைங்கிறார் திருவள்ளுவர். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். இப்படிப்பட்ட பிள்ளையை பெறதுக்கு இவங்க அப்பா என்ன தவம் பண்ணாருன்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுமாறு செய்வது பிள்ளையோட கடமை. இப்படிப்பட்ட பிள்ளைய படிக்க வச்சு முன்னாடி கொண்டு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலாக மாற்றுவது தந்தையினுடைய கடமை. கல்வி தான் நம்ம எல்லாவற்றையும் தருங்க, வேறு எதுவும் இல்லை. அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வச்சுக்கோங்களேன், பார்வையற்ற ஒருவர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தார். வர்ற பஸ்ஸெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில, நம்பர் தெரியல. பக்கத்து ஆள்கிட்ட கேட்குறாரு, அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு, இந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லாமல் போயிடுறாங்க. இவர் பக்கத்தில் இன்னொருத்தரும் இதே கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கார், ஐயா இந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது. இந்த பார்வை இல்லாதவர் நினச்சாரு நம்மளை மாதிரி இவருக்கு கண்ணு தெரியாது போல் இருக்கு, அவரோட போய் சேர்ந்து நின்றுக்கிடுவான், அவர் ஏறப்ப சேர்ந்து ஏறிடுவோம். ஒன்று மெதுவாக போய் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா என்னைய மாதிரி உங்களுக்கும் கண்ணு தெரியாதான்னு கேட்டார். அவர் உடனே வருத்தத்தோடு சொன்னார், ஐயா கண்ணு தெரியுயா, எனக்கு படிக்க தெரியாதியா, எனக்கு படிக்க தெரியாதனால எந்த பஸ் வந்தாலும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலையா. தெரியுதா, கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த கண்ணு படித்தா தான் கண்ணா, இல்லாட்டி புண்ணா. எவ்வளவு எளிமையான வார்த்தை பாருங்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து படிங்க. ஒரு பாட்டையோ ஒரு செய்தியோ கேட்குற போது அதில் ஒரு புதிய செய்தி நமக்கு கிடச்சுன்னா அதை அப்படி உள்வாங்கிக்கங்க. அள்ளி பருகுதல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எடுத்துக்கங்க. எப்படியான விஷயங்களையும் கலகலப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கல்வி உள்ளவர் ஒருத்தர் எப்போது நிலைகளை மாற்றார். ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இந்த உலகத்தில் என்ன மாற்றம் வந்த போதும் அசையாமல் இருப்பவர் யார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கல்வியால் தெரிந்து கொண்டால் அது போதும். அதனால தான் அவன் பாஞ்சாலியை வச்சு ஆடுறப்ப மற்ற எல்லாரும் கொந்தளிச்சாங்க, கோவப்பட்டாங்க. எங்கள் சபையில் வீமன் மூச்சு விட்டான் முளையின் வெய்ய நாகம் போல, பாம்பு புத்துக்குள்ளேருந்து புசு புசுங்கள அது மாதிரி மூச்சு விட்டானா. காமனொத்த பார்த்தன் அங்கே களை இழந்து விட்டான். அப்படியே மன்மதன் மாதிரி இருக்கக்கூடிய அர்ஜுனன் அப்படியே மூஞ்சி செத்து போய் உட்கார்ந்துருக்கானா. எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த பாரதியார் சொல்வாருங்க, ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தான். யார்? சகாதேவன். சகாதேவன் ஒருத்தன் தாங்க சலனப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு யுத்தத்தினுடைய முடிவு தெரிந்தவன் அவன் ஒருத்தன் தான். இவங்க பூரா என்ன ஆக போகிறாங்கிறது அவன் ஒருத்தனுக்கு தெரியும். அதனால் என்னன்னா ஊமை போல் இருந்தான் சகாதேவன் உண்மை முற்றுணர்ந்தோன். அப்படின்னா கடைசியாக இருக்கவன் எல்லாவற்றையும் பார்த்து பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. அவனுக்கு தெரியும் கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறப்ப போட்டுமா வேணாமா போட்டுமா வேணாமான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு.
தர்மம் வேணாங்கிறா, மற்றவங்கெல்லாம் போங்கிறாங்க. பாஞ்சாலி சொன்னால் நீ போய் தான் ஆகணும். ஏன்னா யுத்தம் பண்ணால் தான் அவன் அந்த ரத்தத்தை எடுத்து நான் வந்து தலையை இது பண்ண முடியும். பாரு இப்படியே எவ்வளோ நாளைக்கு 13 வருஷமாக அது போட்டுக்கிட்டு அலையிறேன், ஒரு ரெட்டச்சடை கூட போட்டதில்லை நான். எப்படி இருக்கும்? இதில் சகாதேவன்கிட்ட கேட்டப்ப அவன் சொன்னால், நீ போனன்னா போகலன்னா என்ன எதுக்கு என்கிட்ட கேட்குறேன்னா, ஏன்டா அப்படின்னா, இங்கே வா. அவர் கூப்பிட்டு போனார். என்ன நான் போனான்னா யுத்தத்தை நிறுத்த மாட்டேனான். அவன் சொன்னான், ஏய் நீ பிறந்திருக்கதே யுத்தத்தை உருவாக்கத்தான். நீ பிறந்தது எதுக்கு? நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா கோவிந்தா போரேரே நீ என்று மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் வல்லாரோ. டே நீ பிறந்தது யுத்தம் வர்றதுக்காகத்தான். அப்படி இருக்க நீ என்னமோ நான் போய் போட்டுமா வரட்டுமா வேணுமா வேணுமா கூட்டணி வேணுமா வேணுமா சத்த போட்டுருப்பாங்களே, அதை பேச்சை வச்சுக்கிறாத. அடுத்த ஆரம்பம். சரி யுத்தம் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? கிருஷ்ணன் கேட்குறான். 4 வேலை பார்த்தா யுத்தம் வராது சொல்கிறா, குறிச்சுக்கிறேன். கிருஷ்ணன் கேட்குறாரு, எங்களுக்கெல்லாம் மூத்தவன் ஒருத்தர் இருக்கல்ல, எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தி பிறந்தவன் கர்ணன், அவனை அரசனாக்குனா யுத்தம் வராது, துரியோதனன்னு ஒத்துக்கிடுவான். கிருஷ்ணன் பார்த்தாரு, முடியாது, செல்லாது அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி முடியாது. சரி இந்த அர்ஜுனன் இருக்கான்ல, அவனை கொண்டுட்டோம்னா யுத்தம் வராது. அவன் கண்ணே அவனையே சொல்கிறான். இதுவும் நல்ல யோசனை, வேற சொல்லு. சரி இந்த பாஞ்சாலி இருக்கால்ல, இவளை போய் திருப்பதியில் ஒரு முட்டையை போட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ, யுத்தம் வராது. உனக்கே நல்லா இருக்கா? வேற சொல்லு. இந்த 3 செய்ய முடியாதா? அப்படின்னா உன்னைய கைகாலை கட்டி அரெஸ்ட் பண்ணி பாதாள அறைக்குள்ளே பூட்டிட்டா யுத்தம் வராது. யாரை? கிருஷ்ணன் பார்த்து. இந்த பிரிவென்ட் அரெஸ்ட்டும்பாங்கள்ல, அது மாதிரி உன்னை முன்னாடியே கைது பண்ணிட்டா யுத்தம் வராது. பாராள கர்ணன், நல்லா கவனிங்க பாட்டு. பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவேனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். கிருஷ்ணன் ஜெரிச்சாரன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடலாம், என்னை கட்டிடுவியா? ஏன் முடியாதுன்னு கேட்டான். எங்கே கட்டு பார்ப்போம் சொல்லிவிட்டு ஜெராக்ஸ் பார் எப்படியோ ஒரு 1000 கிருஷ்ணனாக வந்தாருங்க, எடுப்பா எங்கே கட்டு பார்ப்போம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பத்மாசனம் போட்டு உட்காந்து அந்த மூளை உருவத்தை கண்ணில் பிடிச்சானாங்க. மூளை உருவத்தை கொண்டு வந்து அதை அன்பெனும் கயிற்றால கட்டினான். அடுத்த நிமிஷம் அந்த கடவுள் கட்டுண்டு நின்னாருங்க அவன் முன்னாடி. அவுத்து விட்டுறா போதும் அப்படின்னாரு. ஏன் அவுத்துக்க? ஏன் முடியாதுடா, நீ உண்மையான பக்தன், அவுத்து விட முடியாது, அவுத்து விட்டுரு. இல்லை எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன? போரில் என்ன ஆனாலும் எங்கள் 5 பேரை காப்பதாக நீ உறுதி தந்தால் உன்னை நான் அவுத்து விடுறேன் நிச்சயமாக. அதனால தாங்க தங்கச்சி மகன் செத்த போது கூட கவலைப்படாமல் இந்த 5 பேரையும் காப்பாற்றினார் அவர். கதையெல்லாம் படிக்கிற போது நம்ம நினைக்கிறோம் சில மொழிகளுக்கு ஒளி தாங்க இருக்குது, மொழி இல்லை. சில மொழிகளுக்கு லிபி எழுத்து இல்லை. சில மொழிகளுக்கு ஒலி இருக்குது, மொழி இருக்குது, எழுத்து இருக்குது, இலக்கியம் இல்லை. எல்லாம் இருக்கக்கூடியது நம்ம தமிழ் தாங்க. நிறைய படிங்க, ஜெயிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம். பல நேரங்களில் நம்முடைய புத்தி நமக்கு மிகச்சரியாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அந்த நினைப்பு தான் நம்மளை பல நேரங்களில் கீழே போட்டு கொல்லும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இது சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்லிடுறேன். எனக்கு பார்க்குறவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ணனுக்கு சொல்றேன், இறையன் அண்ணனுக்கு சொல்றேன். பார்க்குறவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் மேடம் உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை. 10-15 வருஷமா இதே பேச்சை கேட்டா எப்படி இருக்கும்? தூங்கவா பேசுறேன் நானு? என் பேச்சை கேட்டு எப்படி தூக்கம் வருது உனக்கு? ஒரு பொண்ணு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, இங்கிலீஷ்ல போட்டிருந்தா, யோர் ஸ்பீச்சஸ் ஆர் ஸ்லீப்பிங் பில்ஸ். இங்கிலீஷ்ல சொல்றது தூக்க மாத்திரைங்கிறா. நான் எப்படி தூக்க மாத்திரைன்ற எனக்கு புரியவே இல்லை. ஆனா அவ ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியில் அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய ஜெயமோகன் சொல்லுவார்,
கொற்றவை நான் ஏன் எழுதினேன் என்ற முன்னுரையில் எழுதுவார். என் முன்னோனான இளங்கோ எங்கெல்லாம் மௌனம் சாதித்தானோ அந்த மௌனத்திலிருந்து நான் இந்த கதையை எடுத்தேன் என்று சொல்லுவார். சில இடங்களிலே உள்ளுக்குள்ள மௌனம் மாதிரி தெரியும், வெற்றிடம் மாதிரி தெரியும், ஆனால் அது பொருள் நிறைந்தது. நான் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். மேடம் உங்க பேச்சுனா என் வைஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், அந்த பேச்சை கேட்காம அவ தூங்குறதே இல்லை மேடம். மறுபடியும் தூக்கம். அப்போதான் எனக்கு அவ விளக்கம் தந்தது புரிந்தது. அவ சொல்றா, வாழ்க்கை நம்மை வீணாக்கி நம்மிடமிருந்து எல்லா நன்மைகளும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நன்றி இல்லாமல் தூக்கி வீசுகின்ற பொழுது நான் படுக்கையில் சக்கையாக விழுகிறேன். நான் எதற்கும் லாயக்கற்றவள், நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கைபேசியில் நீ தோன்றுகிறாய். இந்த உலகம் அழகானது, நீ விவேகமானவன், உனக்காகத்தான் இந்த சூரியன் நாளைக்கு உதிக்கப் போகிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை புறம் தள்ளிவிட்டு தோற்காமல் வாழ்க்கையில் முன்னேறி என்று நீ சொல்லுகின்ற பொழுது எனக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை வருகிறது. என் மனம் குழப்பத்தில் இருந்து அமைதி காண்கிறது. அமைதி காணுகின்ற பொழுது மென்மையாக என்னை உறக்கம் தழுவுகிறது. அப்படி என்றால் உன்னுடைய பேச்சு என்பது ஸ்லீப்பிங் பில்ஸ் தானே என்று அவள் கேட்கிறாள். சொற்கள் நம்மை அமைதியுறச் செய்ய வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும். பாருங்க, உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவிற்குள் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் பாய்ச்சுகிறேன். ஒரு மீட்டிங் இப்படிதான் பேசியிருக்கேன். நான் பேசிட்டு பேக் ஸ்டேஜ் ஒரு 45 வயது பெண் இருப்பாள். சரியான பணக்காரியா இருப்பா போல இருக்கு. அவளுடைய அட்டையர் அப்படி இருக்கு, அவளுடைய நகைகள் அவ போட்டிருக்க, அவ கையில வச்சிருக்கிற வெளிநாட்டில் அந்த கீட்டெக்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. அவ அழுறா, என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் தேங்க்ஸ் அழுறா. திருப்பி திருப்பி சொல்றா, 8 ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன், 8 ஆண்டுகளாக சிறையில் இருந்தேன், என்னை மீட்டெடுத்தது உங்களுடைய பேச்சு, என்னை சொல்லிக்கிட்டே இருக்கா. அழுறா, ஆனா மையெல்லாம் கரையுது, அதை பற்றி கவலைப்படாம அழுறா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு ஓடிட்டா. ஹீல், பெரிய ஹீல் போட்டு ஸ்டைலிஷ் லேடி. நான் பாட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவளை கூப்பிட்டேன் போய் கார்கிட்ட. 10-15 பாயிண்ட் பேசினேன். எந்த பாயிண்ட் உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லு. மக்கள் கிட்ட சொல்லலாம்ல அத. அவளுக்கு ஓடு உடைஞ்ச மாதிரி கேட்கின்றவர் யாருக்கேனும் ஓடு உடையலாம் இல்லையா? 8 வருஷமா சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யலாம் இல்லையா? சொல்லுன்னு அவ சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்றத அது அப்படியே அவளுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சொல்லணுமா? கொஞ்சம் பேருக்கு பாதிப்பா இருக்கும், பாதிப்படைஞ்சவங்களுக்கு விடுதலையா இருக்கும். ஒரு காட்டு வழி, ஒருத்தன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு பாம்பு புத்து, அதுல இருந்து ஒரு பாம்பு வருது வெளியில. ஐயோ இது பாம்பு இருக்கிற வழி, நம்ம வேற வழியில போவோன்ட்டு வேற வழிக்கு போறான். அந்த பாம்புக்கு பேரே அரவம். அது எங்க சத்தம் கேட்டாலும் போயிடும். நேரா அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டா அவன் காலில் கொத்திருச்சு. நாம அந்த வழிக்கே போவாம நம்ம வழிக்கு நம்ம கொத்தனவங்க இருக்காங்க தானே, நம்மளை கொத்தனவங்க வாழ்க்கையில் இருக்காங்க தானே. பாம்புங்கிறது இங்க பாம்பு இல்லை. சரியா? இவ்வளோ சீரியஸா இருக்கிறீங்க, அவ்வளோ கொத்துப்பட்டிருக்கீங்களா? சரியா? இப்ப அவனுக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு, பாம்பை போய் கேட்கலாம், நியாயமா உன் வழிக்கா நான் வந்தேன், என்னை ஏன் துரோகம் பண்ண, என்னை ஏன் கொத்துன, நான் இப்ப இருக்கிறதா சாவுறதா, உன் விஷம் என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் நியாயம் கேட்கலாம். இல்லை என்றால் கொத்தப்பட்டு விட்டோம், விஷம் ஏறிக்கொண்டிருக்கிறது, விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம். பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை. Don't chase the snake, deal with the venom. உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பில் இருந்து வெளியில் வாங்க. நான் வந்தேன், கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல், பாம்பிற்கு பின்னால் போகாமல் கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன். பல நேரங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி போடும் என்று நமக்கு தெரியாது. அதனால் தான் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார், வீழ்வதல்ல தோல்வி, களத்தை விட்டு நீங்குவதுதான் தோல்வி.
கடைசி வரைக்கும் களத்துல நின்னு பாருங்க, வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து. தோற்றான் போல் நின்றான் பாண்டியன் என்கின்ற முத்தொள்ளாயிரத்தை படித்து வந்தவள் நான். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான், அந்த புரிதல் தான் வெளிச்சம். நம்ம மனசு இருக்குல்ல, தமிழ் என்ன அற்புதமான மொழிங்க, என்ன அற்புதமான மொழி. இந்த உடம்புக்கு மெயின் பேர் வச்சான் பாருங்களேன். டே அப்பா, மெயினா என்னங்க அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தங்க. உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது, உடம்பு பொய் சொல்லாது. கஷ்டம்னா கஷ்டத்தை சொல்லும், உடனே அதை அட்ரஸ் பண்ணும். மனசு இருக்குல்ல, அது பயங்கரம். அது மாதிரி ஒரு கல்பிரிட்டே வேற கிடையாது. நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ அழுக்கு வச்சிருப்பாங்கங்க. பொறாமப்படுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? சில பேர் நின்னா துணி எறிகிற வாசனை வரைக்கும் வரும். மன அழுக்கு. திருக்குறானிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, பொறாமைப்படுகின்றவனுக்கு இந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது, இறந்து போய் அடைகின்ற அந்த உலகத்திலும் நிம்மதி கிடையாது என்று பேசுகிறார். யோசித்து பார்த்தால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், மனதை இலகுவாகவும் அன்பாகவும் வைத்திருத்தல் என்பது மாபெரும் புத்திசாலித்தனம். இந்த புத்தி எத்தனை பேருக்கு இருக்கு? ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை, சூழ்ச்சி செய்வதற்கு நுண்ணறிவு தேவையில்லை, முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள், புத்திசாலித்தனமே போதுமானது. சூழ்ச்சி செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் ஓஷோ. பாருங்க, நான் ஒரு மிக எளிமையா இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், மிக எளிமையாக புரிய வைக்கிறேன். ஒரு இன்ஜினியர் இருந்தாரு. அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறாரு, ஒரு சூப்பரான கொத்தனாரத்தான் காணும். ஆமாங்க, அவ்வளவு பேரை பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க. வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ், we are all engineers. அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார். அவர் சொன்னார், சார் 30 வருஷம் வேலை செஞ்சுட்டேன் சார், ஊருக்கு போறேன்னா. ஏன்பா ஊருக்கு போறீங்க? 30 வருஷமா இருந்துட்டீங்க, இங்கேயே இருங்களேன். இல்லை சார், உங்களால தானே நான் வளர்ந்தேன், என்னை விட்டுட்டு இப்படி போறேங்கிறீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சார், பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம், பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஊர்ல போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார். சரி, ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் இரு என்னோட, அப்புறம் போயிடு. சார் என்ன சார், ஒரே ஒரு ப்ராஜெக்டா? வாக்குடா, வாங்கிட்டேன்டா, ப்ளீஸ். ஓகே, எவ்வளோ நாள்? 90 நாள்டா. 3 மாசமா? சரி, பட்ஜெட் கொடுங்கண்ணா. அவரு பட்ஜெட் கொடுத்தாரு. அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு 38 நாளே வேலை முடிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க. சார், அவர் சொன்னார், ரொம்ப நன்றிப்பா, 1 மாதம் 3 மாதம் ஆகணும், 1 மாதம் 8 நாளில் முடிச்சிட்டேன், சூப்பர். சரி போ, நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடுன்னு. சரி சார். ஒரு நாள் கழிச்சு வராங்க, பூஜை அறைக்கு கூட்டிட்டு போய் மனைவியோட நிறுத்தி 2 பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டுல இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து, உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா, 30 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன், உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப நாம எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார். ஒரே வார்த்தை தான், இதை 38 நாளுக்கு முன்னால சொல்றது. சூப்பரா கட்டியிருப்பேன்ல, 90 நாளும் வச்சு கட்டியிருப்பேன்ல. இப்படி அவசர அவசரமா போட்டு நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாருங்க, ஆட்டோ பின்னால எழுதி இருந்தது, கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. குறுக்கு வழிகள் நீளமானவை. வீட்டில் போய் யோசிங்க, வீட்டில் போய் யோசிங்க. நான் டீச்சரா யோசிக்கிறேன், உண்மைதான். பிட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு. அந்த சனியனை படிச்சு தொலைச்சிடலாம். எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்கெங்கயோ வச்சுக்கிட்டு. குறுக்கு வழிகள் நீளமானவை. நீங்க இயல்பா அன்பா இருந்துருங்களேன். அதனால்தான்
அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர் அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன, அவன் இறந்து என்னன்னு கேட்கிறார். அப்ப அது அறிவு அல்ல, அன்பு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த வார்த்தை எப்போ கிடைக்கும் நமக்கு? எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது. அன்பா இருந்து பாருங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. எங்க 5 பேர்ல நான் தான் வாங்கி இருக்கிறேன் சொத்தை. யோசிச்சு பார்த்தா அன்பா இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது, மிக மிக ஆரோக்கியமானது. ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா, அதில் சிக்கல் இருக்கிறது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுவதுதான் ஒளி உறும் அறிவிற்கான அடிப்படை. மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல். நான் ஒரு குறள் சொல்றேன், வீட்டில் போய் முடிந்தால் இந்த குறளை உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க. சாதாரணமா எல்லாரும் நிறைய பேர் குறள் சொல்றாங்க. எப்படிப்பட்ட குறள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச குறளையே சொல்லுவாங்க. மிக மிக நுட்பமான குறட்பாக்கள் நிறைய உண்டு. எங்க அப்பா சொல்லுவாருங்க, உருதுல சொல்லுவார். 2 விஷயம் சொல்லுவாருங்க. அத உருதுல சொல்லுவார். दगा किसी का सगा नहीं है, करना है तो कर देखो, जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो என்று சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? துரோகம் இருக்குல்ல, யாருக்குமே சகம் கிடையாதான். சகம்னா தெரியல, சகோதரம்னா உதரம்னா வயிறு, சகம்னா கூட பிறந்தவங்க, ஒரே வயிறு. இந்த ஒண்ணு விட்ட தங்கச்சிங்கிறோம்ல, அது என்னது? ஒண்ணு விட்டது, ஒண்ணு விட்ட அண்ணன், ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனிபடி? ஒன்றும் இல்லை, தாய் வயிறு. அது ஒன்று தான் விட்டது, மற்றதெல்லாம் அதே தான். இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தகா கிசி கா சகா நஹி ஹை. ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது. அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார். எங்க போய் நீ பாருனா, நான் சொல்றது நீ தெரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல். வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்ப எனக்கு உருது மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன். இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால தாங்க இந்த குறள் படிச்சேன். நடுங்கி போனேன். அந்த குறள் படிச்சு நடுங்கி போனேங்க. பாருங்க, என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யாருக்காவது சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டவங்க நன்றியாவே இருக்க மாட்டாங்க, நன்றின்னு சொல்லவும் மாட்டாங்க. என் அம்மா சொல்லும், அவங்க வார்த்தையால நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா, நீ அதை எதிர்பார்க்காத. எப்போ நீ சோறு போடுறியோ, எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ, அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ, பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது, அது உனக்கு வந்து சேரும். யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆழமான செய்தி. இது சொற்களில் இல்லை எதுவும், ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது, அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது. பாருங்க, நான் குறள் படித்து நான் வியந்து போனேன். மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு. யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே. நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்துக் கொள்ளும், உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குறள். என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது. ஒரு செய்தியை நான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் நான் தினசரி படிப்பவள்னு சொன்னேன். உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது. இங்க நிறைய பேர் புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான், அண்ணனுக்கு தெரியும். ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும்.
ரொம்ப சிரமம். ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம். புத்தகங்களை கொண்டாடுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள். 800 பக்க புத்தகத்தில் 782வது பக்கத்தில் 4வது பத்தியில் கடைசி ஒரு சொல் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கானதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் அந்த 800 பக்கத்தையும் கடந்தாக வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வது ஏன் தெரியுமா? இன்றைய இளைஞர்கள் சிரமப்படுகிறார்கள் புக்கு வாசிக்கிறது. இளைஞர்கள் மட்டும் என்ன, பெரியவங்க மட்டும் வாசிடுறாங்களா என்ன? ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன். எனக்கெல்லாம் புத்தக வாசிப்பு என்பது எனக்கு ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம். புத்தக வாசிப்பு என்பதனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவை எல்லாம் வேறு வேறாக சேர்கிறது. இந்த புத்தகங்கள் இருக்குல்ல, இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது தெரியுமா உங்களுக்கு? நீங்க கொடுத்து வாங்குறீங்களே 200 ரூபா 300 ரூபா, அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான். அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது, அதை வாங்கி விடவே முடியாது. அவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா? ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன், அண்ணன் சந்தோஷப்படுவார், கலெக்டர் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். இது ஆசிரியராக இருந்து எனக்கு 25வது ஆண்டு. இது என் வெள்ளி விழா. என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்ததுங்களை உட்கார வச்சுட்டாங்களே, ஃபெயிலாக விடக்கூடாது. அந்த பொறுப்பு எனக்கு என்னன்னா, கிளாஸில் யாராவது ஃபெயில் ஆனால் டீச்சர் ஃபெயில் ஆனதான் நான் நினைப்பேன் பர்சனலாக. அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், தயவுசெய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க. அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை, அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதில் யாரு பேச்சாளர், யாரு ஓவியர், யாரு சிற்பி, யாரு நிர்வாக அதிகாரி, யார் ஒரு பெரிய அரசியல்வாதி, யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும், கல்வியாளர்கள் செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன். ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில மாற்றங்கள், எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதை கடத்துவதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன். நான் ஒரு விஷயத்தை வாசிச்சிட்டு இருக்கேன், என் முன்னால் ஒரு காட்சி வருது. வாசிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். பெரியவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்னொரு விஷயம், சைக்காலஜிக்கலான விஷயம், நீங்க சொல்றபடி உங்க புள்ள கேட்கவே கேட்காது. நாம கேட்டோமா? நம்மளுக்கு நம்ம புள்ள நம்ம பேச்ச. ஆனா ஒன்று, நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா? இதை பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க. எப்போ தெரியுமா உங்கள் சொல் அந்த குழந்தைக்கு பயன்படும்? அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ ஒரு சவாலிலோ சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும். கர்ணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் என்ன? உயிர் தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்றதுதானே. அது எவ்வளவு பெரிய சாபம்! அது கற்றது நினைவிற்கு வர வேண்டுமா இல்லையா? நான் நடுங்கி போறேங்க. இறையன்பு சார் புக்கை படிக்கும் பொழுது நான் சத்தியமா சொல்றேன், அவர் பேச்சுக்காகவே சொல், நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு நான் மெசேஜ்லாம் போட்டிருக்கேன். அண்ணா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். நான் எத்தனை செய்திகளுங்க, யாருக்குங்க அந்த தாய்மை குணம் வரும்? இதை நான் சொல்லிட்டேன்னா இவன் உருப்பட்டுருவாங்கிறதுனாலேயே சொல்லாமலேயே பல ரகசியங்களை மறைத்து வைத்த வஞ்சக சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்கின்றவர்களை நாம் பாராட்ட வேண்டுமா இல்லையா? தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை கேடு செய்யாமல், தனக்கு புகழ் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, மக்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா? நாங்கள் எல்லாருக்கும் சொல்றேன், புத்தக கண்காட்சியெல்லாம் பார்க்கிறேன், பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் காலையிலலாம் வர முடியாது. ஒரு ஃபோனில் சொன்னதை நான் கேட்டுருச்சு, காலையில் வாங்க. பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் எல்லாரும் கூடி நின்று கேட்குறீங்க. நான் ஒன்று சொல்றேங்க, ரகசியத்தை சொல்கிறேன். பைபிளில் இருக்கு இந்த சொல், காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். என்ன சொல் தெரியுமா? அது ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டாக பேசுவாங்க சில பேர்.
நகைச்சுவையா, ஆர்ப்பாட்டமா, அலங்காரமா பேசுகின்றவர்களை காட்டிலும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திரச்சொல் அந்த அமைதியாக பேசுகின்றவர்கள் வாயிலிருந்து வரக்கூடும். கேட்டுக்கொள்ளுங்கள். எது பேசினாலும் மேடைன்னு ஒன்று போட்டு பேச சொல்றாங்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு வினாடி இல்லாமல். அந்த குணம் தான் ப்ராசஸ். அதுக்கு பேர் தான் எஜுகேஷன், அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ். கேட்டுக்கோங்க. போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்டா பார்க்கிறோம். என்டர்டெயின்மெண்டா பார்க்காம கேட்டு கேட்டு பழகி போனால் என்ன நடக்கும்னு சொல்ற. ஒரு விஷயம் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது வேறு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமலேயே ஒரு தளத்திற்கு உயர்வீர்கள். இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன், சாதாரண செய்தி. ஒரு நாயை வளர்த்தார் ஒருத்தர், 7 வருஷம் வளர்த்தார். ஹார்ட் அட்டாக் அவருக்கு. நாய் தான், மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, யாரும் இல்லை. அந்த நாய் போய் பக்கத்து கதவு தட்டி முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்ன்றத சொல்லுது. பக்கத்தில் இந்த வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஆளை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு வண்டி போயிடுச்சு. நீங்கள் சொல்லுங்க, வண்டியில் நாயை ஏற்றுவாங்களா? நாய் பின்னால் ஓடுதுங்க. இது தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி. நாய் ஓடுது, 8 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஆம்புலன்ஸ் தெரியும்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். அவ்வளோ டிராஃபிக்ல அந்த அந்த ஆம்புலன்ஸை விடாமல் துரத்திக்கிட்டு போகுதுங்க அந்த நாய். போன உடனே என்ன பண்றார், ஒரு 8 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா அந்த வண்டி டிரைவர் ஓரப்படுத்துறார் தன்னுடைய ஆம்புலன்ஸை. இறங்கி பின்னால கதவு திறக்கிறார், நாய் உள்ள ஏறிடுச்சு. இவ்வளவுதான் செய்தி. இப்ப ஆஸ் அ மோட்டிவேட்டர், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ உமன், நானும் அதை படிக்கிறேன், நீங்களும் அதை படிக்கிறீங்க. எனக்கு வருகின்ற காட்சி என்ன தெரியுமா? 2 காட்சி எனக்கு வருது. உங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது. 2 காட்சி எனக்கு வருது. கரெக்டா இருந்தா அக்னாலேஜ் பண்ணுங்க. ஒன்று, அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு முதல்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல போடும்போது ஹார்ட் அட்டாக்ல வந்தவங்களுக்கு உணர்வு இருக்கு, ஒரு மதமான பய சூழ்நிலை வரும். எப்போ வண்டி நிறுத்தி அந்த நாயை உள்ள விட்டாங்களோ, அந்த நாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இது நம்பர் 1. ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் சொல்றேன், எதுங்க அந்த டிரைவரை, அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவருங்க, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, வெரி மேசிவ் அட்டாக். எது அந்த டிரைவரை ஓரங்கட்ட நிறுத்த வச்சதுங்க? அந்த நாயினுடைய சின்சியாரிட்டி, அந்த நாயினுடைய பேரன்பு. நான் சொல்றேன், அந்த சின்சியாரிட்டிலையும் அந்த கமிட்மெண்ட்லையும் நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாலும் வண்டியை வந்து ஓரப்படுத்தி நிறுத்துவார். எந்த மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவும் உங்களுக்காக திறக்கப்படும். இதை நான் புரிகிறேன், இது எனக்கு புரிகிறது. உன்கிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று எனக்கு புரிகிறது. அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன். எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்கல்ல, நிலவுல கால் வச்சது யாரு? யாரு? யார் சொன்னா? எட்வின் சி ஆல்ட்ரின். அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவர் கிடையாது கால் வச்சது, ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வச்சாரு. ஆனால் வாய்ப்பு தரப்பட்டது ஆல்ட்ரினுக்கு. ஆனா ஆல்ட்ரின் ஏன் கால் வைக்கல தெரியுமா? அவரது எல்லாம் தியரி. 12 வருஷமா தியரியிலே இருந்தார். குதிக்கலாமா வேணாமா 5 செகண்ட் யோசிச்சாரா? பக்கத்தில் இருந்த ஆம்ஸ்ட்ராங், நவ் த நெக்ஸ்ட் பர்சன் ஷால் பாஸ் அப்படின்னோட டக்குன்னு கால் வச்சிட்டான். கால் வச்சவன் பேர் வரலாறு. அந்த 5 செகண்டுங்க வாழ்க்கை. அது என்னன்னு பார்த்தா, அவன் சி மேனா, இஸ் நாட் அ ஸ்பேஸ் மேன். டீப் சி டைவிங்ல பெரிய ஆள். அவன் கடற்படையில் இருந்தவன். அவனுக்கு தெரியும் ஆழமாக குதித்தல் என்றால் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாம குதிச்சு பழக்கப்பட்டவனால நவ் யூ ஷால் பாஸ் அப்படின்னோட டக்குன்னு கால் வச்சிட்டான். வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது. நான் இதை சொல்லி நான் நிறுத்துகிறேன். என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. நேர நெருக்கடி, 3 பேச்சாளர்கள் இருக்கிறார். எனக்கான நேரம் சரியாக 7:30 மணிக்கு முடிகிறது. அதனால் இன்னும் 5 நிமிடங்களுள் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். 5 நிமிடம் கூட ஆகாது. ஒரு லெபார்டரியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு 50 லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட். அது சீன நாட்டில் கண்டுபிடிச்சது. இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம்னு அந்த அம்மா கரெக்டாக போட்டுக்கிட்டே வருது. ஆனால் ரிசல்ட் வரல.
கரெக்டா போடுது, ஆனா ரிசல்ட் வரல. 6 மாசம் போட்டிருக்கு, ரிசல்ட் வரல. அவங்க அக்கா, அது கெமிக்கல் இன்ஜினியர்ல சாதாரண சிவில் இன்ஜினியர், அவங்க அக்கா சொன்னாங்களா, என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏய் உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும், கூட நான் பார்க்குறேன். பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கு. கரெக்டாக தானே இருக்கு எல்லாம். வெளியில் வந்து லேட்ரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லேட்ரல் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், மூணுத்தையும் வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்க, யார் எழுதினாலும் அந்த அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க. சில விஷயங்களை தான் கண்ண மூடிட்டு நம்பலாம், சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும். எனக்கு புரியவே இல்லை. புஷ்பா 2ன்னு ஒரு படம் வந்துச்சா, இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க. அதுக்கு இந்த இந்த அளவில் 10 மடங்கு இருக்கு, 10 இல்லை 100 மடங்கு இருக்கும். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னத்துக்காக இந்த மாதிரியான கூட்டம் ஏன் அப்படி போகிறது? அதற்கான மனநிலை என்ன? அதே கூட்டம் தானே வாசிக்கிறது, அதே மனநிலை என்ன? இந்த தேடலில் நான் இருக்கிறேன். அந்த அம்மா உட்கார்ந்துட்டு ஒன்று யோசிச்சுது. ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கு. நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா? ஆமா ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு? 27. ஓகே, இது எங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்? சீனா. என்னைக்கு? 2021. ஓகே, 2021 எந்த மாசம்? மார்ச். எடு 2021 மார்ச்ல எந்த இடம்? அந்த இடத்துக்கு போய் அங்க ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா 36. 36ல வெய் வரும். எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். வச்சுட்டு நீ வெளில வந்துரு, காலையில் அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும். அவன் லெபார்ட்டரியில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியில வந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தா அந்த ரவுண்ட் அபவுட் வந்துருச்சு ரிசல்ட். ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்றோம்ல, அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே விடுகிறீங்களா? அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும், சுதந்திரமாக உணர்வீர்கள். நான் ஒரு சுதந்திர பெண், சுதந்திரமாக சிந்திக்கிறேன், சுதந்திரமாக வாசிக்கிறேன், சுதந்திரமாக உண்கிறேன், சுதந்திரமாக பயணம் செய்கிறேன். சுதந்திரமாக இருத்தல் என்பது எது? எங்க ஐயாவுக்கு தெரியும், மூசா ரஸா. அவரும் வந்து முதன்மை செயலராக இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. பத்மபூஷன். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது உயிர் கொலைகளை தடுத்ததனால் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அரசாங்கம். எங்க காலேஜனுடைய சேர்மன் அவர் இருந்தார், இப்ப இல்ல, உயிரோடு இல்ல. அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், நிறைய புத்தகம், இவரை போலவே நிறைய புத்தகம் எழுதியிருப்பார். ஆனால் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பு, அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிற. விருதுநகர் புத்தக திருவிழாவில் இதை சொன்னேன். இன்றைக்கு தென்காசியில் பொதிகையிலும் அதை சொல்லுகிறேன். ஏனென்றால் எந்த ஒரு விடியலும் தெற்கிலிருந்து தானே அந்த பக்கம் போகிறது. இந்த பக்கம் விடிந்தால் அந்த பக்கம் விடுகிறது. இங்கிருந்து தான். எங்க அம்மா தூத்துக்குடிக்காரங்க. இந்த விடியலும் இங்கிருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, நிலவுக்குள்ள சாப்பாடு வைப்பாராம் நவாபு ஜம்முல. அப்ப அந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா. ஒரு இவ்வளவுதான் இருக்குமா அந்த குருவி, கலர்ஃபுல்லா இருக்குமா கொண்டை. ஒரு குருவினுடைய விலை 5 லட்சம் ரூபாய். அப்போவே 2 பேரை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம், 2 நவாபுகள். சண்டை நடக்குமாங்க. சாப்பாடெல்லாம் முடிச்ச அப்புறமா வனமாமிசம் தான் அன்னைக்கு சாப்பாடு. வனமாமிசங்களை முடித்து விட்டு அந்த பட்டு துண்டுல வச்சு 2 குருவியும் சண்டைக்கு விடுவாங்களாங்க. அவ்வளோ பயிற்சி பண்ணி இருக்குமா. நம்ம கோழி சண்டை மாதிரி, சாரி சேவல் சண்டை மாதிரி. கோழி குஞ்சுகள் அடிக்க வரும்போது தான் சண்டை போடும். சேவல் தான் சும்மா இருக்கிற சேவலோட சண்டை போடும். சரியா? இது சேவல் சண்டை. அந்த மாதிரி பட்டுக்குருவி சண்டையில அது என்ன பண்ணுமா, ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த களரி ஆகும்ல. அப்ப எந்த குருவி அடிக்கிறதோ, அடி வாங்குற குருவிக்கு, அடிச்ச குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம். 100 ரூபாய் காசை இப்படி போடுவாங்களாம், கட்டு வச்சுக்கிட்டு இப்படி போடுவாங்களாம். அவ்வளோ ரூபாய் சம்பாதிப்பாரா அந்த நவாபு. ஜெயிச்சிருச்சு ஒரு குருவினா, அந்த சின்ன குருவி இருக்குல்ல, அது தோத்த குருவி அப்படியே உட்காந்துருமாங்க, ரத்த கலரில் அப்படியே உட்காந்துருமா. அடிச்ச குருவி இருக்குல்ல, அப்படி நிமிந்து அப்படி நடக்குமா. அப்படி பார்க்கும் போதெல்லாம் காசு போடுவாங்க. அதுக்கு பயிற்சி, அப்படி ஜெயிச்சா இப்படி நடிக்கணும்ட்டு. அது நேரா அதுக்கு ஜெயிச்ச குருவிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு, ஒரு தங்கக்கூடு, கிவிப்பழம், கழுத்துல ஒரு செயின், ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு கூண்டுல உட்கார வச்சிருவாங்களாம். தோத்த குருவி இருக்குல்ல, அதுக்கு என்னடா தண்டனை அவர் எழுதுறார். இல்ல,
அந்த குருவியினுடைய கொண்டை இருக்குல்ல, அந்த கொண்டையை வெட்டிடுவாங்க. அதுதான் மேட்ரு, சோகமே அதுதான். கொண்டையை வெட்டிட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களா, அது பறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு. அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களாம் வெளியில். அந்த நவாபு மறுபடியும் 5 வருஷத்துக்கு டோர்னமெண்ட்கே வரக்கூடாது. இதான் தண்டனை. அவர் எழுதி முடிப்பாருங்க, நான் 1,00,000 ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன். தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த கிளறியானாலும் தான் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தோற்ற குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் எழுதியிருப்பாருங்க. எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே, சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். அந்த சுதந்திரமான அறிவுதான், சுதந்திரமான மனப்போக்குதான் ஒளி ஊறும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்க செய்யும். நான் பறந்து கொண்டிருக்கிறேன், வானம் காத்திருங்க இருக்கிறது, பாருங்கள், சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.